இருக்கிற இடத்துல நல்ல ஸ்தோத்திரம், 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 துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கணும். துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. நான் புழுதியில் இருந்தேன்ப்பா, குப்பையில் இருந்தேன்ப்பா, என்னை உயர்த்திருக்கீங்க ஆண்டவரே. நாற்றம் எடுத்த வாழ்க்கை நறுமணமாய் மாறி இருக்கிறது. ஞானிகளுக்கு, கல்விமான்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை, நீர்தான் இரட்சகர் என்பது, நீர்தான் மீட்பர் என்பது, நீர்தான் ஆண்டவர் என்பது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நினைத்து நான் துதிக்கிறேன்ப்பா. அந்த கல்வாரி அன்பை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. எல்லையற்ற, எல்லை இல்லாத, அளவிட முடியாத, நீள அகல ஆழ உயரம் இல்லாத உன்னுடைய உன்னத அன்பை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், என்னிலங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், என்னிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. நன்மைகள் ஒவ்வொன்றை எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான், என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். அல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க. ஆஹா. ஒன்றுமை காணே உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். உம்மன்பிற்கின ஏதும் ஒன்றுமை காணே உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். திறந்தருளும் என் மனக்கண்களை, திறந்தருளும் என் மனக்கண்களை. இப்பூவிலே வேறோர் விருப்பம் இல்லை, இப்பூவிலே வேறோர் விருப்பம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. புழுதி நின்றம்மை தூக்கியே மீட்டி நறுமணம் நல்கும் நல் மலராக்கினே. புழுதி நின்றம்மை தூக்கியே மீட்டி நறுமணம் நல்கும் நல் மலராக்கினே. உம் கல்வாரி அன்பண்டோ மாற்றியது, உம் கல்வாரி அன்பண்டோ மாற்றியது. என் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன், என் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா.
கிருபையினாலே என்னை அழைத்தார். என்னில் அடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னில் அடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். துதித்தே போற்றுவே பாடுவே கம்பீரிப்பே. துதித்தே போற்றுவே பாடுவே கம்பீரிப்பே. தட்டி சிறுமையான எளிமையான நம்முடைய வாழ்வை கர்த்தர் மாற்றினார், ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், கனம் பண்ணினார், மேன்மைப்படுத்தினார், நன்மை செய்தார், விடுதலை தந்தார், சிறையிருப்பை மாற்றினார், அவமானங்களை அகற்றினார், நிந்தனைகளை நீக்கினார், அற்புதம் செய்தார், ஆச்சரியமான வழியில நடத்தினார். ஓ, அந்த கல்வாரி அன்பு எத்தனை பெரியது! அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, வானாதி வானங்களும் கொள்ளாதவர். அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. அந்த மகிமையான ஆண்டவர் தான் ஆராதிக்கிறோம். எத்தனை பேருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உங்களை துதித்து கொண்டே இருக்கணும்பா, உங்களை ஆராதித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே, எப்பொழுதும் என் நாவிலிருந்து உங்களை புகழ்ந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் ஒரு நாள் மௌனமா இருக்கவே கூடாது ஆண்டவரே. தேவ பிரசன்னத்துல நான் விருதாவா உட்கார்ந்து இருக்க கூடாதுப்பா, எதையோ யோசிச்சுட்டு இருக்க கூடாது ஆண்டவரே. அந்த பரலோகத்தின் தேவன் என்னுடைய துதியை நோக்கி பார்க்கணும், என் துதியில இறங்கி வந்து உலாவணும், என் துதியில சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கணும். உங்க கவனம் என் பக்கமா திரும்பணும் ஆண்டவரே. அப்படி உங்களை நான் ஆராதிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க நல்ல கைகள் அசைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகள் அசைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் எப்போதும் என்ன
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், எப்போதும் நீ போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நம் நடுவில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நல்ல ஒரு 2-3 நிமிடங்கள் ஆவில நிறைந்து, ஆமென், அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி மற்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இது நல்ல துதிக்கிற நேரம், நல்ல ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட அமைதியா இருக்க கூட. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண உங்களுக்காக அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது உங்களுடைய விடுதலையின் நாளாய் மாறும். நீங்க இங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது நீங்க செல்ல முடியாத இடங்களிலே தேவன் கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க நீங்க நல்ல கர்த்தரை துதித்து பாருங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அவராலே எல்லாம் கூடும், அவராலே எல்லாம் கூடும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை இந்த வாரத்தில் நீங்க பார்ப்பீங்க. உங்க துதி எழும்பட்டும், துதி ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். நல்லா மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. குட்டி பிள்ளைகளா இருந்தா நல்ல கண்ணை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமா, நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல, ஸ்தோத்திரம் சொல்ல காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். நல்ல கர்த்தரை துதித்து பாருங்க. உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவா. நீங்க இப்ப விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ற இந்த நேரத்தில் உங்க சரீரத்தில் கர்த்தர் சுகம் தருவார். உங்களுடைய பலவீனங்களை அவர் மாற்றுவார், உங்க காயங்களை அவர் ஆற்றுவார். நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படும். பொல்லாத வல்லமைகள் செயலிழந்து போகும். நல்ல விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றிருந்தா நல்ல ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிறார். கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே உலாவுகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் எழுந்தருளி போகிறார். அவர் தம்முடைய சமூகத்தை உங்களுக்காக அனுப்புகிறார். தடைகள் மாறுகிறது, கோணலானவைகள் நீங்குகிறது. உங்களுக்கு வேண்டிய மனித தயவுகள் இங்க நீங்க ஸ்தோத்திரம் பண்றதுனால நீங்க வெளியே போகும்போது பெற போகிறீர்கள். உங்களுக்கு வேண்டிய மனித தயவுகளை கர்த்தர் தருவார். துதி, ஸ்தோத்திரம், நன்றி என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் நேரம் மாத்திரம் அல்ல. இடைவிடாமல் இடைவிடாமல் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, நன்றி சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றான், எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் உம்மை துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். நீங்க நல்ல கர்த்தரை துதிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போய்விடும். தடைகள் எல்லாம் விலகி போய்விடும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென். வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. நல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஜெயிப்பீங்க, உங்க காரியம் ஜெயமாய் மாறும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். தேவனை நல்ல விடுதலையோடு ஆராதித்து பாருங்கள். உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்ற கிருபையை நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டோம். உங்களை உயர்த்த ஆரம்பித்து விடுவார்.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை இன்னும் துதிக்கணும்ப்பா, இன்னும் ஆராதிக்கணும்ப்பா, வாழ்நாள் எல்லாம் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே. Thank you Jesus. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா, உயர்த்துவே பாடுவே உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். பாடிக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வோம். இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். உங்க காரியங்களில் ஜெயத்தை தருவார். போராட்டங்களுக்கு முடிவு உண்டாகும். வெற்றி பெறுவீர்கள். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் விசுவாசத்தோடு படிப்புல வெற்றி, தொழில வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, வேலையில் வெற்றி, வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறார்? வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லணும்னா தேங்க்ஸ் சொல்லணும், துதிக்கணும், அவருக்கு நன்றியா இருக்கணும். ஆனா நம்மளால அப்படி என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம், நடக்கல. உடனே என்ன வந்துடுது? மனசு ஃபுல்லா கவலை. ஸ்தோத்திரம் வாய் திறந்து சொல்லுங்கனால என்ன செய்ய மாட்டார், சொல்ல முடியல. ஏன்னா துக்கம் என்ன செய்யுது? தொண்டை அன்னைக்கு நடக்கலையே, கிடைக்கலையே, இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற வருத்தம், வேதனை. ஆனா ஆண்டவரை நம்ம எப்படி பாடியிருக்கோம்? வாழ்நாள் எல்லாம். ஆமா, என்ன நடந்தால், எந்த சூழ்நிலையில் இருந்தால், எந்த இடத்துல இருந்தால், எப்படிப்பட்ட காலத்தை கடந்து வந்தால் நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனாலதான் சங்கீதக்காரன் பாடுறான், நான் நம்புகிறது அவரால் வரும். அது வரைக்கும் ஆத்மாவே நீ என்ன செய்? தேவனை நோக்கி அமர்ந்து. அல்லேலூயா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, டிஸ்டர்ப் ஆகாது, டென்ஷன் ஆகாது, அவிசுவாசப்படாத, முறுமுறுக்காத. ஆத்மாவே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ நம்புறது வந்துடும். நீ காத்திருக்கிறது வீண் போகாது. நீ கேட்டது நடக்கும். உன் ஜெபத்துக்கு பதில் வரும். நீ கண்ணீரோட விதைச்சிருக்க, கம்பீரமா அறுவடை செய்வ. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த ஒருத்தரை அவர் வெட்கப்படுத்தவே. அதனால ஆத்மாவே கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எல்லாம் ரெடி ஆயிட்டு, எல்லாம் கைகூடி வரப்போகுது. அந்த ரைட் டைம் நீ நெருங்கிட்ட. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிஸ்கரேஜ் ஆயிடுவோம். நான் வரல ஜெபத்துக்கு, நீங்க வேணா ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு. இல்லை பரவாயில்ல, அப்படியே நம்மளே நாமே என்ன செஞ்சிடும், அப்படியே உட்கார வச்சிடும். இல்லை இல்லை, எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? என் தேவனை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். இப்ப ஆத்மாவை பார்த்து நான் சொல்ல போறேன், நான் நம்புகிறது உம்மாலே ஆகும், நான் நம்புகிறது தேவனை உம்மாலே ஆகும். அதனால எக்காலத்திலும் நான் நம்பிக்கையோட காத்திருப்பேன். ஒரு அடையாளம் இல்லைன்னாலும், ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லைன்னாலும் நான் எப்படி காத்திருப்பேன்? நம்பிக்கையோட காத்திருப்பேன்.
எத்தனை பேர் இந்த ஆராதனையில உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி அங்கிலோ என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது என் ஆத்துமா நான் நம்புவது கண்மலையே என் பலனே என்னை மீட்டவரே, கண்மலையே என் பலனே என்னை காப்பவரே, அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது என் ஆத்துமா நான் நம்புவது உம்மாலே ஆகும், எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன், எக்காலத்திலும் உம்மை என் இதயத்தை உம்மிடம் அசைவுற விடமாட்டீ, என்னை என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது என் ஆத்துமா உம்மாலையா, கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே, கிருபையும் மகிமையும் சமயத்தில் தக்க பலன். நல்ல கைகளை உயர்த்தி அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற, என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும், என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது நான் நம்புவது நான் நம்புவது. என்ன நம்பிக்கையோடு இந்த ஆலயத்துக்கு வந்தீங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வந்துடாதா? என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா? என் வியாதி சுகமாயிராதா? இந்த கடன் பிரச்சனை தீர்ந்துராதா? இந்த வேலையில ஒரு உயர்வு கிடைச்சிராதா? நான் நீண்ட நாளா காத்திருக்கிறேன், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? ரொம்ப நாளா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பதில் தர மாட்டாரா? இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் என் மனதை அழுத்திட்டே இருக்கு, என் கண்ணில இருந்து கண்ணீர் வரவழைச்சிட்டே இருக்கு. இந்த வாரத்திலேயாவது கர்த்தர் அதை வாய்க்க பண்ண மாட்டாரா? என்ன நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க? ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்துட மாட்டாரா? ஒரு சொந்த வீடை தந்துட மாட்டாரா? என் கணவரை கர்த்தர் ரட்சித்திட மாட்டாரா? எங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வச்சிட மாட்டாரா? என்ன நம்பிக்கையோடு வந்தாலும் நீங்க நம்புகிறது அவராலே வரும். நீங்க நம்புறது அவரால வரும். எத்தனை பேர் நான் ஆண்டவரை நம்புற சொல்றீங்க? நான் நம்புவது
உம்மாலையா. விசுவாசமா சொல்லிருங்க, நான் நம்புவது. நிச்சயத்தோட சொல்லுங்க, நான் நம்புவது உம்மாலையா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செஞ்சிருங்க. அவங்க காத்திருக்கிற காரியத்தை கரத்தில் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.